என்னுடைய கரங்களை எந்த அளவிற்கு வலுவாக்குகிறீர்களோ, அந்த அளவு நான் டெல்லியோடு போராடுவேன்னாரு. நீங்க ஒவ்வொன்னுக்கும் உடனே இது பண்ணலையே, அது பண்ணலையேன்றத அதாவது சந்தர்ப்பம் வரும்போது அந்த வேலைகள் நடக்கும். இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான அழிக்க பார்த்தாங்க. போற போத்து பார்த்தா ஈரானும் இவங்க 2 பேரையும் அழிச்சிடும் போல இருக்கு உள்ள நிலைமை. அவ்வளோ வலுவா இருக்குது. அதனால யாரையும் நம்ம அலட்சியமா நினைக்க முடியாது. அவர்களுடைய ஸ்ட்ரெங்த் அவர் பக்கத்துல இருக்கிற நியாயங்கள், போக்குவரத்தெல்லாம் இருக்குது. அதனால இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற நிலைமை மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை மயக்குவதற்கு இவர்கள் சில வேலைகளை செய்கிறார்கள். அப்படி செய்கிறபோது கூட அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் வந்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் கொண்டாந்து குடுக்குறாங்க. வேக வேகமா குடுக்குறாங்க. விஜய் வராமல் இருந்தால் எல்லாம் வருமா என்ற கேள்வி. இந்த ரூ. 5000 இந்த விஷயங்கள்லாம் ரூ. 5000 சொல்றீங்களா? விஷயம் கூட. ரூ. 5000 விட ஒரு கண்மறைவு வித்தை தான். இது பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் உள்ள 3 மாசத்துக்கு 3000 ப்ளஸ் 2000 தான் இவங்க குடுத்துருக்காங்க. கோடைக்கால சிறப்பு தொகை. இவங்க தேர்தல் நிக்கிறபோது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததும் ரூ. 1000 தர்றோன்னாங்க. அப்ப 27 மாசங்கள் பணம் தரல. அப்ப அந்த 27 மாசம் சாதாரண கணக்கு போடுறவங்க கூட 27 மாசம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பாக்கி வைத்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் 27,000 சேர்த்து தரணும். அந்த பணம் எங்கேன்ற கேள்வி தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கேள்விகள்லாம் வெளியில வரும்.